அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதும் சிம்மராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்விடத்தினுடைய மிக முக்கிய கிரக மாறுதல் சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பராசியை விட்டு குரு பகவானின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு, கும்பராசியை விட்டு குரு பகவானின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாறுவது தாங்க மீன ராசி சனி பகவானுக்கு நட்பு வீடாகும். இருந்தாலும் கோல்சார விதிகளின்படி மீனம் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9. குரு என்றொரு பழமொழியை உண்டு. ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பல பிரச்சனைகள் ஏற்படுத்துவாருங்க. குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. குறிப்பாக சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இருப்பினும் எந்த கிரகமானாலும் குரு பகவானின் ராசியை தாண்டும் போது அவரது பார்வையில் உள்ள போது அந்த கிரகத்தின் சஞ்சார தோஷம் நீங்கிவிடும் என்கின்ற ஒரு கூற்று இருக்கிறது. அந்த வகையில் என்ன மாதிரியான எண்ணல்கள் வந்தாலும் அவை அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகி பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமையிருக்கு. சிறு விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த வருடத்தில் அதிக அலைச்சலும் பண செலவும் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. குறிப்பா நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனை நிச்சயம் செய்வதில் தவறுகள் ஏற்படலாம். அதனால் வரனை ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. என்றோ பட்ட கடன்கள் தொடருவதால் மன நிம்மதி குறைந்து வந்த நிலையில் அந்த கடனை அடைப்பதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அமை இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறையின் அனைத்து அம்சங்களிலும் ஜீவனக்காரகரான சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் விவரிக்குது. அதனால் சனி பகவானை ஜீவனக்காரகர் என விவரிக்கிறது. ஜோதிட கலை உத்தியோகத்தில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்தே நிகழுங்க. தகுதியற்றவர்கள் உயர் பதவிகள் அடைவதும் தகுதியுள்ளவர்கள் உத்தியோகத்தில் தடுமாறுவதும் ஜாதகத்தில் சனி பகவான் சஞ்சார நிலையை அனுசரித்தே அமையும். சிம்ம ராசிக்கு மீனம் அஷ்டமஸ்தானம், அதாவது 8ஆம் இடம் என்பதால ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் அனைத்து கிரகங்களும் சிரமங்களை ஏற்படுத்துவார்கள் என கூறுகிறது ஜோதிட கலை. சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அடிக்கடி உடல் நல பாதிப்பு ஏற்படுங்க. முக்கிய குடும்ப விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் ஏற்படும். வரவுக்கு மேல் செலவுகள் ஏற்படுவதால் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டி இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்பட்டு வந்த நிலையில் இந்த வருடத்தில் சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள் நிச்சயம் அவை கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல லாபகரமாக நடந்து கொண்டிருந்த வியாபாரத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. சந்தை நிலவரத்தில் நியாயமற்ற போட்டிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. சக கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வர்த்தக முன்னேற்றத்தை பாதிக்க செய்யும். வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கை
எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறைய கொடுங்க. அது வருமானத்தை பாதிக்கும். சில தருணங்கள்ல கடுமையான பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அத்தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டி அவசியம் உருவாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு பாதிக்கப்படும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது இருந்த நம்பிக்கை பாதிக்கப்பட கொடுங்க. மக்களிடையே புகழ் மங்கும். தேர்தலில் நின்றால் தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் கவனமாக இருங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினர் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் நீங்கள் சற்று கவனமாகவும் சாதுரியமாகவும் நடந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பதவியோ அல்லது உங்களுக்கு பொறுப்போ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகம் புதனாவர். அவர் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. பாடுபட்டு படித்தும் தேர்வில் எதிர்பார்க்கும் அளவிற்கு மதிப்பெண்களை பெற முடியாது. தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதை பாதிப்பதால் பாடங்கள்ல மனதை செலுத்துவது என்பது சற்று கடினமாக இருக்குங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் பாடுபட்டு உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது என்பது சற்று கடினம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பல தருணங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. இதன் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்படும். பழைய கடன்கள் நீடிப்பதால மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. கால்நடைகளும் நோய்வாய்ப்படுவதால் மருத்துவ செலவுகள் உயர இருக்கு. சிந்தித்து செலவு செய்யாவிட புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. குடும்ப விஷயங்கள்ல பிறர் தலையீடு கவலை அளிக்கும். விவாகத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.